ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 6-7 முந்திரி பருப்பு, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குருமா தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 1 பிரியாணி இலை, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாங்க. நல்லா பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா பழுத்த தக்காளியாக 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு தக்காளி நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் காய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எல்லா காயும் 1/2 கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், பீன்ஸ் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மட்டும் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய் அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் எல்லாமே ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம மசாலாவை பச்சையாக தாங்க அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. அதோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு குருமா என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை. நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த சர்க்கரை சேர்க்கறதுனால தான். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் பால் சேர்க்கும்போது தான் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கூடவே ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான வெஜ் குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.